மார்னாதா. உங்களை உருவாக்கக்கூடிய காரியமே தேவனுடைய வார்த்தை தான். அந்த வார்த்தைக்கு எப்பொழுதுமே முக்கியத்துவம் கொடுங்கள். வார்த்தை மாத்திரம் அசட்டை பண்ணாதீர்கள், அலட்சியம் பண்ணாதீர்கள். இந்த வார்த்தை தான் ஜீவனா இருக்கிறது. நம்முடைய கர்த்தர் நம்ம மேல பிரியம் வைத்து தம்முடைய வார்த்தையை, தம்முடைய மகத்துவத்தை நம்ம கரத்துல எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதை வாழ்க்கையில அபியாசப்படுத்த முயற்சி செய்யுங்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, அவருடைய வார்த்தையின் மேல தியானமா இருக்கிற மனுஷனுக்கு என்ன பலன் தருவார்னா, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து அவன் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். யோசித்து பாருங்களேன், அந்த வார்த்தையின்படி வாழ்கிற மனிதர்கள், வார்த்தை கேட்கிறவர்கள் அல்ல, கேட்கிறவர்களை குறித்து கர்த்தர் பேசல, அந்த வார்த்தையின்படி நடக்கிற ஜனங்களை குறித்து கர்த்தர் பேசிக் கொண்டிருக்க. அவர்கள் நான் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டவர்களாம். நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்திற்கு ஒரு குறையும் இருக்காது. அதின் காலத்துல சரியாய் பூரணமாய் அது செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செய்யும். அது தர வேண்டிய கனிகளை தரும். அவருடைய இலையுதிர காலமோ இலை வளருகிற காலமோ எதுவோ தன் காலத்தில் தன் காரியத்தை அது சரியே செய்து கொண்டே போகும். யார் அப்படின்னா, வார்த்தையில வேரூன்றி இருக்கிற பிள்ளைகளை குறித்து கருத்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவார், காதுள்ளவன் கேட்க கடவன். யோசித்து பாருங்களேன், இது என்ன ஆண்டவரே வார்த்தை, காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாருக்கும் தான் காது இருக்குது, எல்லாரும் தான் கேட்கிறார்கள். அப்புறம் ஏன் இந்த வார்த்தை? அதல்ல அர்த்தம். காதுள்ளவன் கேட்க கடவன்னா எல்லோரும் கேட்பார்கள், ஆனா எல்லோரும்லாம் செய்ய மாட்டார்கள். கூட்டத்துக்கு ஏதோ ஒரு காரியமோ 100 பேர் 500 பேர் இருக்காங்கன்னா எல்லோரும் கேட்பார்கள், கேட்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா கேட்கிற எல்லோருக்குள்ளாம் கிடைத்திராது. அதன்படி செய்கிறவர்களுக்கு, அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு தான் சகலமும் கிடைக்குமே தவிர மற்றபடி அல்ல. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், காதுள்ளவன் கேட்க கடவன். இன்றைக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை பேச போகிறார், அந்த வார்த்தையில நீங்க என்ன செய்யணும்? ஏன் கர்த்தர் வார்த்தை மூலமாக பேசுகிறார்னா, அந்த வார்த்தை வைத்து கொண்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு காரியமோ ஒரு பொருளோ ஒரு விஷயமோ செய்ய போறதுக்கு முன்னாடி 3 கேள்வி கேட்கணும் எப்பயும் சொல்லுவாங்கல்ல. ஏன், எதற்கு, எப்படி. நான் ஏன் செய்யணும், நான் எதுக்கு அதை செய்யணும், எப்படி செய்யணும், காரணம் என்ன, அர்த்தம் என்ன, எனக்கு எதுக்கு அது, எல்லா காரியமா செய்வோம். அப்ப தேவனுடைய வார்த்தை ஒன்று உங்கள் செவிகளிலே வந்து கேட்கிறதா, இல்ல அந்த வார்த்தை உங்களை நோக்கி தேவன் பேசுகிறாரா? அதன் விளைச்சல் என்ன? நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? நீ பேசுகிறீர், ஓகே, வார்த்தை என்கிட்ட வருது, அதற்கப்புறம் நான் என்ன செய்ய வேண்டும்? அதை நீங்கள் செய்தால்தான் காரியங்கள் கிடைக்கும். பைபிள்ல யாரா வேணா இருக்கட்டும், ஆபிரகாமா இருக்கட்டும், மோசேவா இருக்கட்டும், யாரா வேணா எடுத்துக்கொள்ளுங்களேன், அவர்கள் அந்த வார்த்தையை கேட்கிறது மாத்திரமில்ல, அந்த வார்த்தையின்படி அவர்கள் செய்யலைன்னா தேவன் திரும்பி எதுவுமே அவர்களோடு பேச மாட்டார். அந்த வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிய தான் காரியங்கள் மாறுது. அந்த வார்த்தைய அவர்கள் அப்பியாசப்படுத்த காரியங்கள் மாறுகிறது. அப்போ அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருந்தார்கள். அவர்கள் கிட்ட இருந்த சிறந்த குணமே அதான். ஒரு சின்ன வார்த்தையா இருக்கு, இந்த வார்த்தைக்கு உடனே அப்படியே கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பாங்க. இப்ப மோசேவை எடுத்துக்கொள்ளுங்களேன். மோசே இருக்கிறார். மோசே என்ன செய்கிறார்? அவர் ஆண்டவர் சொல்ல, நீ மலையில வந்து காத்துருன்றார். மலையில வந்து காத்துருன்னு சொன்னார். எத்தனை நாள் காத்திருக்கணும், எப்பயில இருந்து காத்திருக்கணும் தெரியாது. அப்ப மலையில வந்து காத்துருன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. அந்த மனுஷன் மலையில போய் காத்திருந்தா கிட்டத்தட்ட 7 நாட்கள் அந்த மனுஷன் காத்திருந்தார். 7 நாட்கள் காத்திருந்தா அதற்கு அப்புறம் தான் கர்த்தர் இறங்கி வந்து பேசுகிறார். அப்ப அந்த 7 நாட்கள் அந்த மனுஷன் என்னதான் செய்தார்? காத்திருந்தார். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே நீங்க வரவே இல்லை, இன்னும் கேள்வி கேட்கல, எதுவுமே செய்யல. அவர் என்ன செஞ்சார்? காத்திருந்தார். அப்ப இதேதான் நாமும் செய்யணும். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் காத்திருக்கும் பொழுது தேவனுடைய வாழ்க்கையில மகிமையான காரியத்தை செய்வார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில பலமான காரியத்தை செய்ய போதுமானவராக இருக்கார். அவருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். அவருடைய வார்த்தைக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிங்கள். அவருடைய வார்த்தைக்கு உங்களை நீங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது தேவன் உங்க வாழ்க்கையில மகிமையான பெரிய காரியங்களை செய்வார். அவரை உறுதியை சார்ந்து கொண்டிருங்கள். அவரை உறுதியை பற்றி பிடிங்கள். மகத்துவத்தை தேவன் உங்க வாழ்க்கையில செய்வார். இன்றைக்கு என்ன வார்த்தைனா, அவர் சொல்லுகிறார், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். கொலோசியர் 3:2. பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். கர்த்தருக்கு பூமியில தான் வாழுறீங்க, பூமியில தான் எல்லா காரியமும் செய்யணும். இப்போதைக்கு கொஞ்ச நாள் டெம்பரவரியா. ஆனா கர்த்தர் எப்பயுமே உன்னுடைய கண்கள் பூமியில் அல்ல, அது மேலே நோக்கி கொண்டிருக்கணும். அப்படின்னு பரத்திற்கு நேராக இருக்கணும், பரலோகத்திற்கு நேராக இருக்கணும். அந்த காரியத்துல தேவன் ரொம்ப கவனமா இருப்பார்.
நீங்கள் எதை செய்தாலுமே இந்த பூமியிலே வாழ போற மாதிரி இதையே நினைச்சிட்டு செஞ்சீங்கன்னா அந்த காரியங்கள்ல கர்த்தருக்கு அவ்வளவு பிரியம் இருக்காது. அதனாலதான் வசனம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடு, கர்த்தருடைய நீதியை முதலாவது தேடுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அதை நீங்கள் தேடும்பொழுது மத்த காரியங்கள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன? அது உங்களுக்கு கூட நீங்க அதை தேடணும் அவசியம் இல்ல, அதுவா வந்து சேரும் அப்படின்னு தேவன் சொல்றார். அப்ப அவருடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடும் பொழுது, அவருடைய நீதியை தேடும் பொழுது, உங்களுடைய கண்கள் மேலான காரியத்தை நோக்கி கொண்டிருக்கும் பொழுது மித்த காரியங்கள் எல்லாம் உங்களை தேடி வரும், உங்களோடு இருக்கும், அது எல்லாமே உங்களுக்காக செய்து கொடுக்கும். சகலவற்றையும் உங்களுக்காக அந்த காரியங்கள் செய்து கொடுக்கும். அப்ப நம்முடைய கண்கள் எப்பயுமே தேவனை நோக்கி கொண்டு இருக்கணும். எதை செய்தாலும் அதற்காக தேவன் இப்ப எல்லாவற்றையும் விட்டுட்டு ஒன்றுமே இல்லாம நீ அப்படியே வா அப்படிலாம் இல்ல. கர்த்தர் இந்த பூமியில தேவைகளை சந்திப்பார், காரியங்களை கொடுப்பார். உங்கள் தேவை என்னதென்று நீங்கள் வாய் திறந்து கேட்பதற்கு முன்பாகவே கர்த்தருக்கு நல்லா தெரியும். நீங்க என்ன பேச போறீங்கன்னு அவருக்கு நல்லா தெரியுமா? அப்ப இதெல்லாம் தெரிந்த தேவனுக்கு உங்களுடைய காரியங்கள் நன்றாய் தெரியும். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், இங்கே பூமியிலே உன்னை நான் அனுப்பினதற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு, உன்னை குறித்து எனக்கு ஒரு அப்பியாசம் உண்டு, உன்னை குறித்து எனக்கு ஒரு திட்டம் நான் வைத்திருக்கிறேன், அதை நிறைவேற்றுவதற்கு நீ பிரயாசப்படு, அதற்கு என்னென்ன தேவையோ அதற்கு என்னென்ன காரியங்களோ அதனுடைய விஷயங்களை நானே உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கார். அதனால மத்தபடி சுத்தி இருக்கிற காரியங்களோ மனிதர்கள் சொல்வதோ உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்ட வாழ்க்கையை மாற்றாதீர்கள். ஆண்டவரை மாத்திரம் உறுதியை பற்றி பிடிங்கள். தேவனுடைய வாழ்க்கையில மகிமையான காரியத்தை செய்ய அவர் போதுமானவரா இருக்கிறார். அதிசயத்தை நம்ம வாழ்க்கையில செய்வார், அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில செய்வார், மேலான காரியத்தை நம்ம வாழ்க்கையில கொடுப்பார். ஆனால் அதை எல்லாமே நீங்கள் சுதந்திரிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். முதலாவது அதை ஏற்றுக்கொள்ளுகிற இறுதியும் உள்ளவர்களாக இருக்கணும். இப்போ மேலா என்ன வேணா எல்லாத்தையும் இருட்டு இப்ப சர்ச்சிலே போயிட்டு சர்ச்லயே 24 hours இருக்கணுமா? இல்ல, இங்கே கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியம் நீங்க நினைத்து கொள்ற மாதிரி ஜஸ்ட் சர்ச்சுக்கு போறது, பாஸ்டரா இருக்கிறது, இல்ல இவாஞ்சலிக்கல் ஒர்க் பண்றது, அப்போஸ்டல்ஷிப், அது பிரதானமா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பிரிக்கெடுக்கப்பட்டவர்கள். ஆனா காமனா நீங்க என்ன வேலை செஞ்சாலுமே கர்த்தருக்காக உங்களால தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில கட்ட முடியும். யோசித்து பாருங்களேன். நியூஸ் ப்ராட்காஸ்டிங் சிஸ்டம் இருக்கு, இல்ல பிலிம் இண்டஸ்ட்ரி இருக்கு, மீடியா இண்டஸ்ட்ரி இருக்கு, எல்லா இண்டஸ்ட்ரியும், குக்கிங் இண்டஸ்ட்ரி கூட இருக்கு. எந்த இண்டஸ்ட்ரி வேணா, ஆர்கிடெக்சரா இருக்கட்டும், டிசைனிங் ஒர்க்கா இருக்கட்டும், இல்ல மெடிசன் ஃபீல்டா இருக்கட்டும், இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், இல்ல வேற எந்தெந்த ஃபீல்டு உங்களுக்கு தெரியுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னோவேட்டிவா இருக்கட்டும், இல்ல நீங்க டான்சரா இருக்கலாம், சிங்கரா இருக்கலாம், எந்த ஃபீல்டு வேணா எடுத்துக்கோங்க. எல்லா ஃபீல்டுலுமே நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். எல்லா ஃபீல்டுலுமே ஆண்டோடைய கிங்டம் நீங்க கொண்டு வர முடியும். எப்படி மத்த ஃபீல்ட்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆர்கிடெக்சர் ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க டிசைன் பண்ணி தருவீங்க, புது புது டிசைன்ஸ் பண்ணி தருவீங்க. அப்போ அதுல எப்படி உங்களால தேவ ராஜ்யத்தை கட்ட முடியும்? அதுல எப்படி தேவனுக்காக நீங்க மகிமை எழும்ப முடியும்னா, ஃபர்ஸ்ட் அதுல தேவனுடைய பிரசனம், தேவனுடைய கரம், தேவனுடைய ஒத்தாசை இருக்கா நீங்க செக் பண்ணணும். தேவனுடைய ஒத்தாசையை நீங்க பெற்றுக்கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு புது புது டிசைன்ஸ், புது புது காரியங்கள், புது புது ஐடியாஸ், புதுசு புதுசா தேவன் உங்களுக்கு ரிவீல் பண்ணுவார். அதை செய்ய செய்ய யூல் பி பாப்புலர். அதை செய்ய செய்ய உங்களுடைய தலைகள் உங்களுடைய தலை உயர்த்தப்படும். அப்போ தேவனுடைய நாம மகிமைக்காக அதை பிரஸ்தாபப்படுத்துங்க. அதை நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுங்க. யூ கேன் ஸ்டார்ட் இன்ஸ்டிடியூஷன், அதுல நீங்க ஆரம்பிச்சு அதுல நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுங்க. அதுல தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் ஸ்தாபிப்பீர்கள். சின்ன ஆர்கிடெக்சர் ஒர்க், டிசைனிங் ஒர்க்ல இவ்வளோ செய்யலாம். பாஸ்டரா இருந்தா தேவனுடைய ஊழியத்தை செய்து அப்பதான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியல. நீங்க யாரா இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். இப்போ உங்களுக்கு நல்ல பாட்டு பாட தெரியுமா? வசனத்தை எடுத்து நீங்களே பாட்டு பாடி அதை ரிலீஸ் பண்ணுங்க. அதை தேவன் கொண்டு போவார். நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய துணையோடு செய்யும்பொழுது எல்லாவற்றையும் தேவன் செய்வார். பிலிம் உங்களுக்கு எடுக்க தெரியுமா? தேவனுக்காக பிலிம்ஸ் எடுங்க. இல்ல சோசியல் ஒர்க்குக்காக பிலிம்ஸ் எடுத்து சோசியல் ஒர்க் பண்ணுங்க. ஆண்டவருடைய காரியம்னா தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் பிரசங்கிக்கிறது இல்ல. சோசியல் ஒர்க் இருக்கு, பீப்புளுக்காக ஹெல்ப் பண்ற ஒர்க் இருக்கு, நிறைய ஒர்க், காமன் ஒர்க் இருக்கு, நிறைய காரியங்களை செய்யலாம். நீங்க எஜுகேஷன் ஃபீல்ட்ல தேவனுக்காக நீங்க ஷைன் பண்ணலாம். எல்லா ஃபீல்டுமே உங்களால தேவனுக்காக நீங்க ஷைன் பண்ண முடியும். நீங்க தேவனோடு இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவருடைய மகிமை உங்களை எல்லா இடத்துக்குமே கொண்டு போகும்.
அப்ப எல்லா இடத்துலயுமே தேவனுக்காக உங்களால நிற்க முடியும். அந்த இடத்துல தேவ ராஜ்யத்தை உங்களால கட்ட முடியும். அந்த இடத்துல உங்களால ஆண்டவருடைய காரியத்தை செயல்படுத்த முடியும். நீங்க எங்க போனாலும் நீங்கள் ஒளியா இருக்கும் பொழுது அந்த ஒளியை தேடி நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் தான் ஒளியில இருக்காங்க. சுற்றி இருக்கிற எல்லோருமே இருள இருக்கிறவர்களா இருக்காங்க. அப்ப இருள இருக்கிறவங்களால வாழ முடியாது. அவர்கள் ஒளியை தேடி வருவார்கள். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுடைய கை மேலோங்கி இருக்கும். தேவன் உங்களை கொண்டு மகத்துவமான மகிமையான காரியத்தை செய்து முடிப்பார். அப்பேற்பட்ட விஷயத்தை தேவன் உங்க வாழ்க்கையில கொடுப்பார். அப்ப அவரை சார்ந்தவரை உறுதியை பற்றி பிடிக்கும் பொழுது அதிலே தேவன் நமக்காக பலமான காரியத்தை செய்து கொடுப்பார். அப்ப அவரை உறுதியை பற்றி பிடிகள், அவரை சார்ந்து கொண்டிருங்கள். நம்மளுடைய ஆண்டவர் மகிமையான காரியம் செய்வார். அப்ப நீங்க எந்த ஒர்க் செஞ்சாலும் ஆண்டவரே, ஹவு கேன் ஐ க்ளோரிஃபை யூ, ஹவு கேன் ஐ ஸ்ப்ரெட் தி காஸ்பல், ஹவு கேன் ஐ ஷேர் தி காஸ்பல் டு அதர் பீப்புள் அப்படி நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஐடியாஸ் கொடுப்பார். ஆண்டவங்களுக்கு புது புது காரியங்கள் கற்றுக் கொடுப்பார். இதுதான் சொல்றார் ஆண்டவர். முதலாவது பூமியில் அல்ல மேலானவை நாடு, கீழே இருக்கிறதல்ல மேலான காரியங்களை தேடு. அப்ப அதை தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியத்தை நம்ம சம்பாதிக்க முடியும். மகிமையான காரியமாய் மகிமையான ஒரு வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை மாறும். அப்ப நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களால தேவனுக்கு குளோரிஃபைடான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற ஒரு வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். எல்லாவற்றையுமே உங்களால செய்ய முடியும். இது எல்லாமே கர்த்தர் உங்களுக்கு செய்து கொடுப்பார். பரலோகத்தின் கவனம் உள்ளவர்களா இருங்க. பரலோகத்தின் சிந்தை உள்ள பிள்ளைகளா இருங்க. பரலோகத்தின் காரியங்கள் உள்ள பரலோகத்தின் சிந்தை எப்பொழுதும் உங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கணும். அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. புத்திசாலியான ஜனங்கள் எப்பொழுதுமே எது நிலையானதோ, எது நிரந்தரமானதோ, எது உண்மையானதோ அதை தான் தெரிந்து கொள்வார்கள், அதை தான் பின்பற்றுவார்கள். எல்லாவற்றையெல்லாம் பின்பற்ற மாட்டார்கள். எல்லாவற்றிலும் தேடி போக மாட்டார்கள். எதை தேடி போவார்களோ, எது நிரந்தரமானது, எது நிலையாது, பொறுமையா இருந்து அந்த காரியத்தை எல்லாம் சம்பாதித்துக் கொள்வார்கள். அப்போ பரலோகத்தின் பிள்ளைகளாய், பரலோகத்தின் எண்ணம் கொண்டிருக்கிற பிள்ளைகளாய் இருக்கிற நம்மளும் அதே மாதிரிதான் செயல்படும். அதே சிந்தை உள்ளவர்களாய் தான் இருக்கணுமே தவிர மற்ற ஜனங்களை போல கீழானவைகளோ ஏதோ டெம்பரவரி காரியத்திற்கு பின்பாக உங்களை நீங்கள் செலுத்தாதீர்கள். உலகத்துல இருக்க மத்த ஜனங்களை பாருங்களேன், பூமியிலே ஏதோ இட்டர்னல் லைஃப் இங்கேயே வாழ்ற மாதிரி இதை குறித்தே யோசிப்பாங்க, இதை குறித்தே எல்லாம் கரை செய்வாங்க. அதல்ல, அதை விட மேலானதை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கார். அதை தேடுங்கள், அதை நாடி போங்கள், அதை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வாழ்க்கையில மகிமையான காரியத்தை செய்வார். தேவனுடைய வாழ்க்கையில பலமான காரியம் செய்வார். அவரை உறுதியை பற்றி பிடிங்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிற ஜனங்கள் தான் பாக்கியவான்கள். அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் தான் பாக்கியவான்கள். அவரை நம்பிக்கொண்டிருக்கிறது தான் பாக்கியவான்கள். சோ இந்த வார்த்தை என்னன்னா, கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். விஸ்டம். ஆண்டவரே எனக்கு சிறந்த ஞானத்தை கொடுங்க. விஸ்டம் ஆண்டவர்கிட்ட இருக்கு. ஆண்டவர் சொல்லுங்க, விஸ்டம் நீ சம்பாதிச்சுக்கோ. ஞானம் உள்ள பிள்ளையாரு, புத்திசாலியாரு. தேவன் அழைக்கும் பொழுது பைத்தியக்காரர்களை போல இருக்கலாம். தேவன் ஒரு மனிதனை அழைக்கும் பொழுது அவர்கள் வெறுமையை ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். அழைக்கும் பொழுது இருக்கலாம், ஆனா எப்பவுமே கிடையாது. சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, உடைக்கப்பட்டது, ஒன்றுமில்லாதது, குறைவானது தேவன் தெரிந்து கொள்வார். சரி, 100% சரி, அந்த ஜனங்களை தான் தெரிந்து கொள்வார். ஆனா அவர்களை அழைத்து அப்படியே வைத்திருக்க மாட்டார். அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார், ஆவியினால் நிறை தருவார். இது எல்லாமே அவர்களுக்காக செய்து கொடுப்பார். அதைத்தான் தேவன் செய்ய விரும்புகிறார். ஞானத்தையும் பலத்தையும் உத்வேகத்தையும் அறிவும் இதெல்லாம் கொடுத்து நம்மை மென்மேலுமாக உயர்த்த விரும்புகிறார். நமக்கு சகல காரியத்தையும் செய்ய விரும்புகிறார். ஞானத்தை தேவனிடம் கேளுங்கள், ஆவிக்குரிய காரியங்களை கேளுங்கள், உத்தமத்தை கேளுங்கள், ரகசியங்களை கேளுங்கள், ஜனங்களோடு பழகுற பழக்க வழக்கங்களை கேளுங்கள். எல்லாவற்றையும் நீங்க கர்த்தரோடு கேட்டு நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளலாம். எல்லாவற்றையுமே தேவன் கொடுப்பார்கள். சகலவற்றையுமே கொடுப்பார், சர்வத்தையுமே கொடுப்பார். எல்லாவற்றையுமே தேவனுக்கு கொடுத்து உங்களை நிறைத்தருள அவர் போதுமான ஆண்டவரா இருக்கார். உங்களுக்கு அதை கொடுத்து உங்களை பூரணமாய் நிரப்ப அவர் போதுமானவரா இருக்கார். அவரையே சார்ந்து கொண்டிருங்கள், அவரே உறுதியை பற்றி பிடிங்கள், அவரை நம்பிக்கொண்டிருங்கள். நம்ம வாழ்க்கையில தேவன் பலமான காரியத்தை செய்வார். நம்ம வாழ்க்கையில தேவன் பெரிய 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 காரியத்தை செய்வார். பரலோகத்தின் சிந்தி உள்ள பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் கவலை எல்லாமே பரலோகத்தின் கவலையாய் மாறிவிடும். உங்கள் காரியங்கள் எல்லாமே பரலோகத்தின் காரியமாய் மாறிவிடும். கர்த்தர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார், வெறுமையாய் விட மாட்டார். தேவன் உங்களுக்கு மகத்துவத்தை செய்வார், மகிமையான காரியத்தை செய்வார். அவரை உறுதியாய் சார்ந்து கொண்டு அவரை உறுதியை பற்றி பிடித்தால் மாத்திரம் போதும், மிச்ச காரியங்களை கர்த்தரை பார்த்துக் கொள்வார். ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எனக்கு பரலோகத்தின் சிந்தை உள்ள பிள்ளையை என்னை மாற்றுங்க. பரலோகத்தின் சிந்தை எனக்குள்ள இருக்கட்டும். பரலோகத்தை குறித்து நான் யோசிக்கட்டும். உமக்கடுத்த
அடுத்த காரியம், ஆத்துமாக்களுக்கு அடுத்த காரியம், உம்முடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியம், உலகத்துல நடக்க போகிற காரியம், உடைய இருதயத்துல உள்ள காரியங்கள், அதையே நினைத்து கொண்டு அதையே பற்றி பிடித்து நான் ஓடுகிற பிள்ளையா இருக்கணும் ஆண்டவரே. அப்பேற்பட்ட சிந்தை கொடுத்து நான் ஓட வைங்க. அப்பேற்பட்ட சிந்தை கொடுத்து என்ன நடத்துங்க. எனக்கு அப்பேற்பட்ட காரியங்களை வாழ்க்கையில கற்றுக் கொடுங்க. நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியத்தை கொடுப்பார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில மகிமையான காரியத்தை கொடுப்பார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில பலமான காரியத்தை கொடுப்பார். அப்படி அவர்கிட்ட கேட்டு நம்ம இன்றைக்கு காரியத்தை பெற்றுக்கணும். ஆண்டவரே என்னை அபிஷேகிங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்க, எனக்கு பலத்தை கொடுங்க, என் சகல ஜனங்களை பார்க்கலும் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க, உம்மை வெளிப்படுத்துகிற வெளிச்சமா என்னை வையுங்க ஆண்டவரே. நான் பிரகாசமா இருக்கேன் ஆண்டவரே. அப்பா, என்னுள் இருக்கிற அந்த வெளிச்சம் அதிகமாய் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. என்னை மகிமையாய் பயன்படுத்துங்க. பலமான காரியத்தை வாழ்க்கையில கொடுங்க. மகிமையான விஷயத்தை எனக்கு செஞ்சு கொடுங்க. நம்ம ஆண்டவரை நோக்கி கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியத்தை செய்வார். இப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்ய அவர் போதுமானவரா இருக்கார். நம்முடைய தேவன் நம்மை நடத்துகிறவர், நம்முடைய தேவன் நம்மை பலப்படுத்துகிறவர், நம்முடைய தேவன் நமக்கு சகாயம் செய்கிறவர். அவரே உறுதியை சார்ந்து கொண்டிருங்கள், அவரே உறுதியை பற்றி பிடிங்கள். இப்போ ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்க, மேலான காரியத்தை நாடுகிறேன். என் வாழ்க்கை இனிமே என்னுடைய கவலை இல்லை, அது உங்களுடைய கவலை. என் வாழ்க்கையை பார்த்துக்கொள்ளும், எனக்கு சர்வத்தையும் செய்து கொடும், என்னை நிரப்பங்க. ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவர் இன்றைக்கு மகிமையான காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்து கொடுப்பாரு. வரவிச எல்லோரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். மகிமையானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலமான காரியத்தை செய்யும் என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மானுவேலரே, நீதியின் சூரியனே, நியாயாதிபதியே, யெகோவா ஈரே, உமக்கு நன்றி அப்பா. நீர் என்னுடைய தேவன், என்னை நடத்துகின்ற தேவன், எனக்கு சகாயம் செய்கின்ற தேவன், என்னை பலப்படுத்துகின்ற தேவன். நீதியின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், நியாயாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை நடத்துகிறவராய் இருப்பவரை உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. நீர் என்னுடைய தேவன், நீர் எல்லாவற்றையும் செய்கிறவர், யெகோவா ஈரே, உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. அப்ப மேலானவைகளை நாடுகிற பிள்ளைகளை என்னை மாற்றும் ஆண்டவரே. அநேக ஜனங்கள் தங்களுடைய ஒட்டுமொத்த சிந்தையுமே பூமியிலே வைத்துக் கொண்டு பூமிக்கு அடுத்தவைகளே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல, மேலான சிந்தையை கொடுப்பீராக, மேலான சிந்தையை கொடுப்பீராக. தேவனே, நீர் மேலான சிந்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க போறமைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நிரப்புங்க, மகிமையா நிரப்புங்க, பலத்தோடு நிரப்புங்க, அபிஷேகத்தோடு நிரப்புங்க. சர்வத்தையும் உங்க வாழ்க்கையில செய்து கொடுங்க ஆண்டவரே. சகலவற்றையும் நீர் செய்து கொடுக்க போறமைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் மகிமையானவர், நீர் எல்லாவற்றையும் செய்கிறவர், நீர் பலமான காரியத்தை செய்கிறவரே. உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் என்னுடைய தேவன், நீர் எல்லாவற்றையும் செய்கின்ற தேவன். நீரே மகிமையா எங்களை நிரப்பும் ஆண்டவரே. நீரே பலத்தோடு எங்களை நிரப்பும் ஆண்டவரே. சகாயம் செய்யும் என் தேவனே உமக்கு நன்றி. மாட்சிமை நிறைய தேவனே உமக்கு நன்றி. மகிமை நிறைய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் இருதயம், எங்களுடைய சிந்தை, எங்களுடைய செயல்கள் எல்லாம் உமக்கு பிரியமா இருக்க கடவுது. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும் ஆண்டவரே. உம்மை பின்பற்றுகிற பிள்ளைகளை, உம்மை சித்தம் செய்கிற பிள்ளைகளை, உம்மை தேடுகிற பிள்ளைகளை எங்களை மாற்றும் மகிமையான காரியத்தை எங்க வாழ்க்கையில கொண்டு வாங்க ஆண்டவரே. சர்வத்தையும் செய்து கொடுக்க போறமைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டமைக்காக, நிறைவேற்ற போறமைக்காக உமக்கு நன்றி சுவாமி. அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன்.